ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஒரு சின்ன ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கார்ட்போர்டு ரீயூஸ் ஐடியா வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், அதே டைமிங்கில் பார்க்கவும் அழகாக இருக்கும். நிறைய பொருட்கள் வந்து தேவைப்படாது, ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான். இப்போ வாங்க அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பாக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஊதுபத்தி பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் இதே ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம செய்யறதுக்கு அந்த ஐடியாவுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கிறதால அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே ஷேப்பில் இருக்காது, மாறிட்டே இருக்கும். ஸோ உள்ளே நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளவும் டைட்டாக இருக்கும், அந்த பொசிஷன் வந்து நமக்கு மாறாது, அந்த பாக்ஸ் ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது பேப்பர் வந்து வேஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேப் யூஸ் பண்ணி அதை ஒட்ட போகிறோம். ஏன்னா ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ஓப்பன் ஆகாது. நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி கூட அதை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ உள்ள அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு விசிபிளாக தெரியுது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து செஞ்சுருக்கோம். இப்போ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். 2 பக்கமும் ஓப்பன் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பக்கமும் இதே மாதிரி வந்து டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா கார்ட்போர்ட் பாக்ஸ்க்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நான் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லா வீடியோஸ்லையும் கேட்குறீங்க. பட் ஆல்ரெடி அதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். டீட்டெயிலாக வந்து அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். லிங்க் வந்து முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது வந்து இருக்கிறதால நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இதை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து காயறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். இது வந்து காயறதுக்குள்ளே மேலே நம்ம இன்னொரு கார்ட்போர்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி அட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி தின்னாக இருந்தாலே ஓகே தான். சைடில் ஒரு கோடு வந்து போட்டிருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து தோராயமான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாக்ஸில் விட கொஞ்சம் வந்து ஹைட் பெருசாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் அதே அளவில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 5 பீஸ் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அந்த பாக்ஸில் எத்தனை பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து மேலே ஒட்டிக்கலாம். 4 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 6 கூட வந்து இந்த அட்டை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். பட் நான் இன்றைக்கி 5 வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் பெயிண்ட் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். நம்ம கீழே பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி இருக்கிறதால ஒவ்வொரு அட்டைக்கு நான் ஒவ்வொரு கலர் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பெயிண்ட் வந்து காயறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ் வந்து செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்ட் வந்து வரைய போகிறோம். நான் இன்றைக்கி வார்லி ஆர்ட் வந்து உங்களுக்கு இதில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் அதுதான் வந்து வரையணும்னு கிடையாது. வேறு ஏதாவது ட்ராயிங்கில் வேறு ஏதாவது கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பட் இதை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஊதுபத்தி பாக்ஸில் வந்து நம்ம இதே மாதிரி செஞ்சுருப்போம். அதே மெத்தட் தான், அதே ட்ராயிங் தான். பட் நம்ம இன்றைக்கி வந்து அது பார்த்திங்கன்னா மேலே அட்டையில் வரைஞ்சி இதை வந்து ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஸ்கெட்ச் பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். இந்த ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும். அதை நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சு வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. யார் ட்ரை பண்ணாலுமே அந்த பொசிஷன் அந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். லுக் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 5 அட்டையிலுமே ஒவ்வொரு டிசைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும் தான் வரைஞ்சு காமிக்கிறேன். பட் நான் ஒவ்வொன்றுத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் வந்து வரைஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம்.
இப்ப பாருங்க வரைஞ்சு முடிச்சாச்சு. நான் இப்போ உங்களுக்கு 1 மட்டும் தான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 4 அட்டைக்கு நம்ம வந்து பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி வரையணும். ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க எல்லாமே வரைஞ்சு முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இத நீங்க வந்து அப்படியே டபுள் டேப் யூஸ் பண்ணி வால்ல மாட்டி வச்சீங்க அப்படின்னாலும், ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். வால் ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். பார்க்க அழகா இருக்கும். நீங்க அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். பட் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதுக்கு மேலே இத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹூக் மாதிரி தேவைப்படும். நீங்க கடையில விக்கக்கூடிய ஹூக் வச்சிருந்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணிக்கலாம். பட் இத வந்து நான் பேங்கிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டா இருக்கக்கூடிய மெட்டல் பேங்கிள் இருக்கும் இல்லையா? அது வந்து நான் 1 எடுத்திருக்கேன். அத கத்திரிக்கோலால கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா கட் ஆகும். கட் பண்ணிட்டு ஒரு பேங்கில இந்த மாதிரி 3 பீஸா கட் பண்ணிக்கோங்க. தோராயமான அளவு தான். இத எஸ் மாதிரி இப்போ வந்து நம்ம வளைச்சுக்க போறோம். அவ்வளோதான். இப்ப பாருங்க வளைச்சாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எத்தன தேவையோ அது ஃபுல்லா வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு 5 அட்டை வந்து எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்னு தேவைப்படும். ஸோ நான் 5 வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ரெடி பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி வளைச்சதுக்கு அப்புறமா நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ணிக்க போறேன். இது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கேத்த மாரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட மெட்டல் பேங்கிள் இல்ல அப்டின்னா, வேற ஏதாவது கம்பி கூட நீங்க இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா, இந்த அட்டையில வந்து இத ஜாயின் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி பென் இல்ல ஏதாவது ஷார்ப்பா இருக்கக்கூடியத வந்து யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டீங்க அப்டின்னா, அது உள்ள ஈஸியா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நான் பென் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ப வளைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அது இந்த மாரி உள்ள இன்சர்ட் பண்ணி, பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிய வந்து டைட் பண்ணி விட்டுறணும் அவ்வளோதான். க்ளூலாம் எதுவுமே தேவைப்படாது. நீங்க டைட் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே பிடிச்சுக்கும். அவ்வளோதான். கீழ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி நீங்க அந்த சைஸ் அந்த ஹோல்ஸ் வந்து போடக்கூடிய இடத்த வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப மேல தூக்கி போட்டீங்க அப்படின்னா, கீழ வந்து நமக்கு இந்த மாதிரி வளைஞ்சு வராது. மேல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்ப இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. முன்னாடி வந்து ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதில வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சைஸ்ல பக்கத்து பக்கத்தில ஒட்டிக்கலாம். அதுவும் இல்ல அப்டின்னா, ஒண்ணு மேல ஒண்ணு கீழ வந்து ஒட்டும்போது பார்க்க அழகா இருக்கும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மேல ஒண்ணு கீழ அந்த மாதிரி தான் வந்து ஒட்டுறேன். ஒட்டுறதுக்கு க்ளூ கன் யூஸ் பண்றேன். பட் நீங்க வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அட்டை அப்படின்றதுனால ஈஸியாவே ஒட்டிக்கும். நான் இப்போ 1 மட்டும் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடியத பக்கத்து பக்கத்தில வச்சு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஒட்ட போறோம். நார்மல் க்ளூ யூஸ் பண்ணும்போது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல டைம் எடுக்கும். க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாவே ஒட்டிக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதே மாதிரி பக்கத்து பக்கத்தில நம்ம ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷனில வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். பட் இடையில கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. இத நீங்க வந்து வால்ல டபுள் டேப் யூஸ் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். இல்ல அப்டின்னா பின்னாடி ஹோல்ஸ் போட்டுட்டு ஆணிலயோ இல்ல ஹூக்ல கூட நீங்க மாட்டி வச்சுக்கலாம். டபுள் டேப் வந்து நீங்க யூஸ் பண்றதா இருந்தா குவாலிட்டியா இருக்கக்கூடியது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வெயிட் வந்து தாங்கும். ஒரு அழகான கலர்ஃபுல்லான கீ ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டோம். ஆணில மாட்டுறதா இருந்தா இந்த மாதிரி பின்னாடி ஹோல்ஸ் வந்து 2 போட்டுக்கோங்க. பக்கத்துல போட்டுக்கலாம். இல்ல ஆணி வந்து எந்த பொசிஷன்ல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மார்க் பண்ணி கூட நீங்க வந்து போட்டு மாட்டி வச்சுக்கலாம். அப்படியே ஆணில உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்சுக்கும். இப்போ நான் இத வந்து வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். இப்ப பாருங்க வால்ல வந்து மாட்டியாச்சு. பார்க்கறதுக்கு ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து டபுள் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஹூக் யூஸ் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். இல்ல ஆணில கூட வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஃபைனல் லுக் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம கீஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது பொருட்கள வந்து மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செலவே இல்லாம ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு பயனுள்ள வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.